ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி. ஸோ மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி இந்த எம்எஸ்டி நம்ம ஒரு டெய்லி லெவல் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய மார்க்கெட் எவ்வளோ ஹை எவ்வளோ லோ, ஓப்பனிங் ஆச்சு, க்ளோசிங் எங்கே நடந்திருக்கு, இதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். இது என்ன எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம், இதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும், இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான கோர்ஸும் நம்மளுடைய இதில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய கீழே வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நாளைக்கான என்ன ஒரு சார்ட் நீங்கள் ஸ்கிரிப்ட் லோட் பண்ணாலும் சரி, அந்த ஸ்கிரிப்டுக்கான லெவல் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு. ஸோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கான லெவல் இதுவே நமக்கு இந்த இண்டிகேட்டரே நமக்கு கொடுத்துரும். ஸோ அந்த இண்டிகேட்டர் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். நான் மேனுவலாக கால்குலேஷன் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான மார்க்கெட். அதில் இருக்கக்கூடிய இந்த ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம்எஸ்டி ஜோன் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ இந்த மூணுக்கும் பார்க்கலாம். ஓகே, எம்எஸ்டி ஜோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் நிஃப்டிக்கு சொல்கிறேன். ஸோ நிஃப்டியோட எம்எஸ்டி ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,229 24,250 வரைக்கும் இருக்கிறது நிஃப்டியினுடைய எம்எஸ்டி ஜோன். ஃபஸ்ட்டு ஹை 24,333, செகண்ட் ஹை 24,457, தேர்டு ஹை 24,554. இதோட மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,750. ஸோ 24,700 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடங்கள்லாம் மார்க்கெட் நிஃப்டி இங்கேருந்து இங்கே வந்துட்டு அப்படின்னா, ஸோ இந்த இடங்கள்லாம் வரும்போது நான் ஒரு ரிவர்சல் ஆகுதுன்னா ஒரு புட்டை பை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நான் என்ன பண்ணுவேன்னா எதிர்பார்ப்பேன். ஓகேவா? ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு மேலே மார்க்கெட்ஸ் ஒரு 5 மினிட் கேண்டில் சஸ்டெயின் ஆகுதுன்னா நம்ம காலை பை பண்ணுவேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 மினிட் கேண்டில் எனக்கு மேலே க்ளோசிங் கொடுத்ததுன்னா நான் காலை பை பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் ஒரு டார்கெட் வைப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எம்எஸ்டி லெவலுக்கு கீழே நமக்கு ட்ரேட் ஆகுது. ஒரு 5 மினிட் கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா கீழே இருக்கக்கூடிய லைன் எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே எம்எஸ்டி லெவலுக்கு கீழே ஒரு 5 மினிட் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுது, நான் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா, ஸோ கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் புட்டை பை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடைச்சாலும் காலை பை பண்ணுவேன். இங்கே ஒரு பை என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா நான் ரிவர்சல் கிடைச்சா காலை பை பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த எம்எஸ்டியிலோட அதாவது என்னென்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் இந்த எம்எஸ்டி லெவல் நமக்கு ஈஸியாக கொடுத்துரும். ஓகேவா? கீழே இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் இருக்கக்கூடியது செகண்ட் சப்போர்ட் 24,024 ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,100, செகண்ட் சப்போர்ட் 23,900. ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியினுடைய சப்போர்ட். ஸோ மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700. ஓகே, ஸோ இதெல்லாம் மேஜர் நிஃப்டியான மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ நிஃப்டி பார்த்துட்டோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியினுடைய எம்எஸ்டி லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52,45 52,157 வரைக்கும் இருக்கிறது 67. ஸோ 52,145 52,167 வரைக்கும் இருக்கிறது பேங்க் நிஃப்டியினுடைய எம்எஸ்டி ஜோன். ஃபஸ்ட்டு ஹை 52,446, செகண்ட் ஹை 52,677. அதே மாதிரி தேர்டு ஹை. ஸோ இங்கெல்லாம் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு. இங்கேருந்து ரிவர்சல் என்ட்ரி கிடச்சா எடுக்கலாம். நம்ம 53,000 அப்படிங்கிறது நிஃப்டியினுடைய பேங்க் நிஃப்டியினுடைய ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. மேலே இருக்கக்கூடியது எல்லாமே 3 லைனுமே ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எம்எஸ்டி ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் பேங்க் நிஃப்டியினுடைய எம்எஸ்டி லெவலுக்கு கீழே ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் 51,890. ஸோ 893 இருக்குது. ஸோ 893. ஸோ 51,900 அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதோட மேஜரான ஒரு லெவல் சப்போர்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,650. ஸோ 51,650 ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலு. இதெல்லாம் நமக்கு இன்ட்ராடே பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய, இதெல்லாம் வீக்லி பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு 51,545, 51,300. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துட்டிங்க. ஸோ இதெல்லாம் லெவல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிச்சின்னா நம்ம ஒரு சின்ன சின்ன ட்ரேட் பண்ணலாம் காலில். இப்போ கீழே சப்போர்ட்டில் ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிச்சின்னா நம்ம கால் பை பண்ணலாம். மேலே ரெசிஸ்டன்ஸில் இருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிச்சின்னா புட்டை பை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதோட இந்த எம்எஸ்டி லெவலை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி நல்லாயிருக்கும். ஓகே, இது பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிக்கான லெவல் என்னென்னு பார்த்தோம்.
ஸோ ஃபின் நிஃப்டியினுடைய ஃபஸ்ட்டு எம்எஸ்டி லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2436 2456. ஸோ 24,034லேருந்து 36லேருந்து 24,053 வரைக்கும் இருக்கிறது வந்து எம்எஸ்டி ஜோன். ஃபஸ்ட்டு ஹை இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 24,150 ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நமக்கு வந்து 24,245. அடுத்து வந்து தேர்ட் வந்து 24,357. ஸோ இதெல்லாம் வந்து மேலே ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதோட சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,950. செகண்ட் வந்து நம்ம மேஜரான ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900. ஓகேவா? ஸோ 884 இருக்குது. ஸோ 23,900 884 இந்த லெவல் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஃபின் நிஃப்டிக்கு. ஸோ கீழே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வந்து இன்ட்ராடே பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய 23,839 23,745. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல். ஸோ இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி, அதாவது என்னென்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னா காலை பை பண்ணலாம். நான் காலை பை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த லெவல் வந்து ஒரு மேஜரான லெவல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிச்சினாலும் காலை பை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து நமக்கு வந்து இங்கே மேலே ஃபார்ம் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்ததுன்னா புட்டை பை பண்ணலாம். இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே மேலே போச்சு அப்படின்னா காலை பை பண்ணலாம். நான் இப்படி தான் அதை வந்து ட்ரேட் பண்ணுவேன் இந்த எம்எஸ்டி லெவலை வச்சு. நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட இந்த எம்எஸ்டி லெவல் வந்து லைன்லாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். நம்மளுடைய சேனலில் நிறையா நண்பர்கள் வந்து நம்ம அந்த எம்எஸ்டி லெவல் வந்து கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் பார்க்குற எல்லா நண்பரும் லைக் பண்ணுறதில்ல. எல்லா நண்பர்களும் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன ஒரு இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அது ஒரு ஆர்வத்தை கொண்டு போய் நான் வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுமாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் கருத்து என்னன்னு எனக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஏதோ நல்ல விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.